இருக்கிற சுகவீனமாய் கிடக்கிற சரீரத்தை அது எழுந்து நிற்க பண்ணும். எழுந்து படுக்கை எடுத்துக்கூட நடக்கிறான். சொன்னது அப்படியே நடக்கும். ஏன்? பயம் சீர்குலைக்க முடியுதுன்னு நம்புறோமே. நான் சொல்லுகிறேன், விசுவாசம் சுகமாக்க முடியும்னு நம்புறீங்களா? பயம் சரீரத்தை கெடுக்க முடியும்னு நம்புறோமே. சுலபமாக நம்புகிறோம். ஆமாங்க, பயந்து தான் அப்படி ஆயிட்டாருன்றோம், பயந்து தான் மென்டல் ஹாஸ்பிட்டலில் வந்தாருன்றோம், அதெல்லாம் நம்புகிறோம். ஆனால் நான் சொல்லுகிறேன், விசுவாசத்தினால சுகமாக முடியும்னு நம்புறீங்களா? பயம் செய்கிறதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக விசுவாசம் செய்கிறது. எவ்வளோ சிம்பிளாக விளங்கிக்குது பாருங்கள். பயத்தை விளங்கிக்கிட்டால் விசுவாசத்தை விளங்கிக்கலாம். பயம் அழிக்கிற ஒரு சக்தி, ஒரு ஆவிக்குரிய சக்தி. பயம் வந்துட்டால் ஒருத்தனுக்கு, அவனுக்கு நீங்கள் என்ன தான் சொன்னீங்கனாலும் பயப்படாதப்பா, நீ அடிப்படை இல்லாமல் பயப்படுற ஒரு இது ஒன்றும் பேஸ்லெஸ் ஃபியர்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த பயத்துக்கு அடிப்படையே எதுவும் கிடையாது, நீ ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்கிறோம். அந்த அடிப்படை இல்லைங்கிறதுக்கு ஆதாரத்தை கூட எடுத்துகிட்டு வந்து காமிக்கலாம் நம்ம 100 பக்கங்களுக்கு. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவன் என்ன சொல்லுவான், அப்போ கூட ஒரு மாதிரி பயமாக இருக்குதுங்க. ஏன்னா இந்த பயம் வந்துருச்சுன்னா, அது முத்திருச்சுன்னா, புத்தியை காட்டிலும் அது வல்லமை உள்ளதாய் அது இருக்கிறது. ஏன்னா அது ஒரு மென்டல் பவர் அல்ல. பயம்ங்கிறது அது ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர், ஒரு ஈவில் பவர். பிசாசான பொல்லாங்கனிடத்திலிருந்து அழிக்கும்படியாய் புறப்பட்டு வருகிற சக்தி. எவ்வளவு அறிவு இருந்தாலும், எத்தனை டிகிரி இருந்தாலும், எத்தனை ஆதாரங்களை காட்டி பயப்படாத, பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு 1000 ஆதாரங்களை காட்டினாலும் அவன் பயப்படுகிறான். ஏன்னா இது ஒரு பொல்லாத தீய சக்தி. அடிப்படை இல்லாத சில காரியங்களை உண்மை என்று நம்புகிறது. அது விசுவாசம் எக்ஸாக்ட் ஆப்போசிட்டு. கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறது. எவரையும் நம்ப மறுக்கிறது, எந்த சூழ்நிலையும் நம்ப மறுக்கிறது, யார் சொல்கிறதையும் மறுக்கிறது. டாக்டர் செத்து போயிடுவேன்றாரு, ஆனால் இது என்ன சொல்லுது? நான் சாகாமல் பிழைத்திருந்து தேவனுடைய மகிமையை நான் விவரிப்பேன் என்று சொல்லுகிறது. விசுவாசமுடைய மனுஷன் எத்தனை ஆதாரங்களை நீங்கள் சரீர பிரகாரமான விதத்தில் எடுத்துக்கிட்டு வந்து, எவ்வளோ ஆதாரங்களை காட்டி நீ அவ்வளோதான் அவுட்டு, ஒன்றும் நடக்காது, இது ஒன்றும் முடியவே முடியாது, இது இம்பாசிபிள்னு 1000 ஆதாரங்களை காட்டினாலும் அதை நம்ப மறுக்கிறான். அவனுக்கு ஒரே ஆதாரம், கடைசி ஆதாரம் கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. எக்ஸாக்ட் ஆப்போசிட் பாருங்க. எனக்கு வார்த்தை சொல்லுது, அது போதும். கர்த்தர் என்னை உயர்த்துவார், என்னை ஆசீர்வதிப்பார், இதிலிருந்து மீட்டுக் கொள்வார், இதில் வெளியே கொண்டு வருவார், எனக்கு வழி உண்டாக்குவார். வழி இல்லாத இடத்துல 1000 வழியை கர்த்தர் எனக்கு உண்டாக்குவார். ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் மாற்றித்தர முடியும் அவரால்.